நீங்கள் கேட்டிருந்தீங்க, இது உண்மை கதையா அப்படின்னு சொல்லி. இது உண்மை கதை இல்ல. எவ்வளோ திக்கி திக்கி பேசுகிறேன். இது என்னோட கற்பனை கதை தான். அது நல்லா உண்மையெல்லாம் கிடுகிடுன்னு நல்லா சொல்ல வருது. இது கற்பனை பண்ணி சொல்கிறது என்னால் சொல்ல முடியல. என்னோட கற்பனை கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லுங்கள். மேற்கொண்டு நான் சொல்கிறேன். கௌதமிற்கு தீபிகாவை மிகவும் பிடித்து போனது. அவளை விட்டு வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள அவன் விரும்பவில்லை. அவளோடு மட்டுமே வாழ விரும்பினான். இதற்கு தடையாக இருப்பது கிருத்திகாவும் பத்மாவதியும் மட்டும்தான். அவர்கள் இருவரையும், என்னுடன் நீங்கள் பிறக்கவில்லை, நீங்கள் எங்கேயாவது சென்று விடுங்கள், உங்களுக்குத்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே செட்டில் ஆகிவிட்டதே, இனிமேல் என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூற வேண்டும் போல் இருந்தது. ஒரே நொடி பொழுதில் அவர்களை வெறுத்து விட்டான். கூட வளர்ந்தவர்கள், அவனுடைய அக்காக்கள் என்று கூட அவன் பார்க்கவே இல்லை. என்னை நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனுக்கு அந்த குடும்பமும் அந்த சொத்தும் தீபிகாவும் மிகவும் பிடித்து போனதால் மாணிக்கத்திடம் மிகவும் சண்டை போட்டான். மாணிக்கம் அவனிடம் மன்றாடி கெஞ்சினார். டே கௌதம், நான் சொல்கிறத நீ கேளு. உங்கள் அப்பாவை பொறுத்தவரை கிருத்திகா ஒரு குழந்தையே கிடையாது, அது கடவுள் கொடுத்த சொத்து அப்படின்னே அவன் சொல்லுவான். எல்லாரும் கர்ப்பத்தில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறாங்க. இவளை நான் கண்ணில் சுமந்து நெஞ்சில் சுமந்து கண்ணில் பெற்றெடுத்தேன். விடவே மாட்டேன், எப்போவுமே விட மாட்டேன், என்றைக்குமே நான் தான் அவளுக்கு அப்பான்னு எப்பயுமே சொல்லுவார். எப்போவுமே ராஜனுக்கு துரோகம் பண்ணாத, பாவண்டா அவன் கிருத்திகா மேலே உயிரியே வச்சுருக்கிறான். அவள் இப்போ கர்ப்பமாக இருக்கிறா. அவளுக்கு வளகாப்பு நடத்தணுங்கிறதுல தான் அவன் ரொம்ப குறியாக இருக்கிறான். பத்மாவதிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் போய் எதையும் சொல்லி நீ குழப்பிட்டு இருக்க வேண்டாம். விட்டுரு, இது அப்படியே விட்டுரு. இது அவங்க அப்படியே இருந்துட்டு போகிறாங்க, அவன் அப்படியே இருந்துட்டு போகிறான். நீ படிப்பு முடி. எவ்வளவோ மாணிக்கம் சொல்லியும் ராஜனின் மகன் கௌதம் கேட்கவே இல்லை. இல்லை, எனக்கு அவர்கள் வேண்டாம், எனக்கு இவர்கள் தான் வேண்டும். எனக்கு தீபிகாவும் இந்த குடும்பமும் மிகவும் பிடித்திருக்கிறது. எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கிறது. தஞ்சாவூரில் ஏகப்பட்ட நிலபுலன்கள். என் அப்பாவிற்கு சொந்தமானதெல்லாம் எனக்கு தானே சொந்தம். இதை நான் தானே எடுத்துக்கொள்வேன் என்று அவன் பாட்டிற்கு ஏதேதோ கற்பனைகளை வளர்த்து கொள்ள ஆரம்பித்தான். சரி, இந்த சமயத்தில் விடு. ஏதோ பத்மாவதிக்கு ஏதோ பாராட்டு விழா வைத்திருக்கிறார்களாம். நாம் அங்கு போய் பத்மாவதியின் கல்யாணம் முடியும் வரை சற்று அமைதியாக எனக்காக இரு. ஏனென்றால் இந்த காரியத்தை நான் செய்தேன் என்று உன் தந்தைக்கு தெரிந்தால் என்னை அவன் திட்டுவான் என்று அவர் எவ்வளவோ கெஞ்சி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு வந்தார். பத்மாவதி ஒரு கல்லூரியில் பேச்சாளராக அழைத்திருந்தார்கள். அவளுடைய வளர்ச்சி பற்றியும் அவள் படிப்பு பற்றியும் அவள் மிகச் சிறப்பாக பேசினாள். அது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங். அங்கு என்னுடைய அப்பா தவிர வேறு யார் என்னை வளர்த்திருந்தாலும் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். என்னை பார்த்து எனக்கு எது பிடிக்கும் என்று பார்த்து செய்து கொடுத்தவர். எனக்காக பல தியாகங்கள் செய்தவர் அவர். சின்ன வயதில் நான் நிறைய சாப்பிடுவேனாம். பெரிய வட்டில் வாங்கி தருகிறேன், அதில் நிறைய சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்லித்தான் என்னை ஒவ்வொரு தடவையும் அவர் படிக்க சொல்லுவாராம். எனக்கு படிப்பு அவ்வளவாக வரவில்லை, ஆனால் நல்லா சாப்பிடுவேன். அதனால் அவர் என்னை போலீஸ் வேலைக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னை அது மாதிரி செலக்ட் பண்ணார். எங்கள் அக்கா பத்மாவதி ரொம்ப நல்லா படித்தா. அவள் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அவள் மேனேஜராக இருக்கிறா. அவள் நல்லா செட்டில் ஆகிட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. எனக்கு என்னை விட எங்கள் அப்பாவுக்கு கிருத்திகாவை தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா மீனாவுக்கு தான் என்ன பிடிக்கும் என்று அவள் தந்தையை மிகவும் போற்றி பேசினாள். அப்பொழுது அங்கு வந்த ராஜனிடம் படித்த மற்ற மாணவர்களும் நிறைய பேர் அங்கு அவரை போற்றி பேசினார்கள். டியூஷன் எடுக்கிறதுக்கு எல்லாருமே காசு கேட்பாங்க. ஆனால் அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் எங்கள் ராஜன் சாருக்கு நாங்கள் கொடுக்குற டியூஷன் ஃபீஸு. அப்பா இல்லை அப்படின்னு சொன்னாவோ, அப்பா கூலி வேலை செய்கிறாருன்னு சொன்னாவோ, ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறோன்னு சொன்னாவோ போதும், அதுவே அவர் டியூஷன் ஃபீஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கவனமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எல்லாருமே பச்சைங்களை கையெழுத்து போடுற பெருசாக வரணும், அவருடைய ஸ்டூடெண்ட் எல்லாமே அப்படி தான் வரணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுவார். நாங்கள்லாம் சொல்லி சிரிப்போம். எல்லாமே பச்சைங்களை போட்டால் எல்லாம் சிவப்புங்களை போடுறதுக்கு புழுவுங்களை போடுறதுக்கு கையெழுத்து வாங்குறதுக்கெலாம் நிறையா பேர் தேவையில்லை. அது கூட நம்ம சாருக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சிரித்து பேசிக்குவோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. படித்து நீங்கள்லாம் ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லுவார். எந்த தொழிலும் நேர்மையாக செய்யணும். நீங்கள் கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்குறீங்க, கவர்மெண்ட்டில் சம்பளம் வாங்கும்போது பெரிய ஆஃபீஸராக நீங்கள் இருக்கும்போது பெரிய பொறுப்பு உங்களுது. ஒரு பெரிய ஆஃபீஸர் மட்டுங்க அப்படிங்கிறது பதவி மட்டும் இல்லை, பெரிய பொறுப்பு அது. அதை நீங்கள் உணர்ந்து நடந்துக்கணும். ஒரு ஃபோன் காலு கூட நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபோன் அடித்த உடனே அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல எடுங்க. பெரிய ஆஃபீஸருங்க யாருமே ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. கலெக்டராக இருந்தாலும், மருத்துவராக இருந்தாலும், வேறு எந்த ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் உடனே ஃபோன் எடுத்து என்ன விஷயம்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. ஏழைப்பாளைங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுங்க. நம்மளுடைய நாடு சின்ன வயசுலேருந்தே பழங்காலத்திலிருந்தே
மகாத்மா காந்தியே நம்ம நாட்டு மக்கள் மாதிரி தான் வாழ்ந்தவர். அவரே சட்டம் படித்தவர், பாரிஸ்டர் பட்டம் பெற்று கூட அவர் கோட் சூட்லாம் போட்டுக்கல. அவர் நம்ம நாட்டு மக்கள் மாதிரி இடுப்பில் ஒரு துண்டை கட்டிட்டு தான் வாழ்ந்தார். எல்லாருமே மகாத்மாக்கள் தான். இடுப்பில் துண்டை கட்டிட்டு மேலே ஒரு துண்டு போட்டிருக்கிற அத்தனை மனிதர்களும் மகாத்மாக்கள் தான் அப்படின்னு சொல்லுவார் என்று ஒவ்வொருவராக பேசியதில் அரங்கமே கைத்தட்டலில் அதிர்ந்து போனது. ராஜனுக்கு மிகவும் வெக்கமாக இருந்தது. மீனாவிற்கு அதைவிட வெக்கமாக இருந்தது. எல்லோரும் மிக சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். அது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. அன்று ஒரு தொலைக்காட்சி அவர்களை நேரடியாக பேட்டி காண வீட்டிற்கே வந்துவிட்டது. உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி இவ்வளவு சிறப்பாக நீங்கள் எல்லாமே காலேஜில் மீட்டிங்கில் பேசுனதை நாங்கள் எல்லாருமே கேட்டோம், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தார்கள். ராஜன் தன்னை பற்றி சொன்னார். தனக்கும் மீனாவிற்கும் காதல் திருமணம் என்று. கௌதம் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தான். இருக்கட்டும், இந்த பத்மாவதியின் திருமணம் முடியட்டும், அதற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாக இருந்தான். பத்மாவதிக்கு திருமண நாள் நிச்சயிக்கப்பட்டது. பத்மாவதியின் திருமணம் முடிந்த உடனே கிருத்திகாவிற்கு வளைகாப்பு நாளும் குறிக்கப்பட்டது. இனிமேல் இந்த வீடே விசேஷமாக இருக்கப் போகிறது. விசேஷம் மேல் விசேஷமாக வந்து கொண்டே இருக்கப் போகிறது. ஒன்று போனால் ஒன்று. பத்மாவதியின் நிச்சயதார்த்தம், பத்மாவதியின் திருமணம், கிருத்திகாவின் வளகாப்பு, கிருத்திகாவின் குழந்தை பிறப்பு எல்லாமே இனிமேல் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக விசேஷமாகவே வந்து கொண்டிருக்கும் என்று ராஜன் மிகவும் பெருமையோடு ராஜனும் மீனாவும் சொல்லி கொண்டிருக்க, கௌதம் மட்டும் அது மட்டும் இந்த வீட்டில் நடக்கவே நடக்காது, இந்த பத்மாவதியின் திருமணம் முடியட்டும், இதை நான் உடைத்து விடுகிறேன் என்று அவர்களை பார்க்கும் பார்வையிலேயே ஏகப்பட்ட வெறுப்பை காட்டினான். ஏன் அவன் அப்படி நடந்து கொள்கிறான் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அவன் பத்மாவதியிடம் பேசுவதே இல்லை. கிருத்திகா தான் ஹைதராபாத்தில் இருக்கிறாளே, கிருத்திகாவிடம் எப்பொழுதுமே அவன் ஃபோனில் கூட ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. அவளாக ஃபோன் செய்தாலும் கட் செய்து விடுகிறான். பேசுவதே இல்லை. அவன் வெறுத்தே விட்டான். இப்படி ஒரு பையனா என்று அவரால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ராஜன் இவன் ஏன் இப்படி நடந்து கொள்கிறான், தஞ்சாவூர் போயிட்டு வந்ததுலேருந்து இவன் ஏன் இப்படி இருக்கிறான், சரி ஏதோ படிப்பு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு வேலைகள் நிறைய இருந்தன. அவர் ஒன்றும் ரிட்டையர் ஆகவில்லை. இரு பெண்களையும் மாறி மாறி கவனிக்க வேண்டிய வேலை வேறு இருந்தது. திருமண அலுப்பு வேறு அவருக்கு. பத்மாவதியின் திருமணமும் மிக நன்றாக முடிந்தது. கிருத்திகாவின் வளைகாப்பு வந்தது. கிருத்திகாவின் வளைகாப்பை மிக கோலாகலமாக செய்து முடித்தார் ராஜன். அவருக்கு ஏனோ தெரியவில்லை, கிருத்திகாவினுடைய வாழ்க்கையில் சிறு துன்பம் கூட இருக்கக்கூடாது, அவள் கண்களில் கண்ணீரே வரக்கூடாது. பார்த்து பார்த்து செய்வார். அவர் அடிக்கடி சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் அம்மா வயிற்றில் சுமந்து பெற்றிருக்கலாம், ஆனால் நான் உன்னை நெஞ்சில் சுமந்து கண்ணில் பிரச வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு என்ன அர்த்தம்னு கிருத்திகாவுக்கு எப்போவுமே புரியாது. ஆனால் கிருத்திகா அவங்க அப்பா மேலே உயிராக இருந்தா. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ. எல்லா ஆண்களும் எங்கள் அப்பா மாதிரி இருந்துட்டா, ராஜன் மாதிரி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இந்த உலகத்தில் இருக்காது. ஒரு குழந்தையை எப்படி பார்க்கணும், ஒரு பெரியவங்களை எப்படி மதிக்கணும், எந்த பண்பாடு எல்லாமே சொல்லி கொடுத்தவர் ராஜன். ராஜன் மிக சிறப்பாக மூவரையுமே வளர்த்திருந்தாள். அதில் கௌதம் மட்டும்தான் இப்பொழுது மாறிப்போயிருந்தான். அது அவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜனை காண வந்திருந்தார். ராஜன் ரிட்டையர் ஆகிவிட்டார். இறுதி நாள் வந்தது. மாலை போட்டு மரியாதை செய்து அன்று அனைவரும் சென்றிருந்தார்கள். மீனா, பத்மாவதி, கிருத்திகா, கௌதம் எல்லோருமே சென்றிருந்தார்கள். இரு மாப்பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். எல்லோருமே இருக்க ஒரு தலைமை ஆசிரியர் மிகவும் பாராட்டி ராஜனுக்கு மாலை போட்டு பொன்னாடை பொருத்தி பிரியா விடை பெற்று கொடுத்து அனுப்பினார். அப்பொழுது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கு வந்திருந்தார். அப்பொழுதுதான் கௌதமிற்கு இடி தலைமையில் இறங்கியது. அவர் பேசத் தொடங்கினார். அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், நான் முதலாக மாவட்ட ஆட்சித்தலைவராக வரும்பொழுதுதான் ராஜனும் முதலாக பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். அப்பொழுது ஒரு குழந்தை, இவர்களுக்கு கிருத்திகா, பத்மாவதி என்று 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது இவர்கள் பள்ளியில் வேலை செய்யும் அந்த பள்ளியின் முன்பு ஒரு சாக்கடை ஓடிக்கொண்டிருந்தது. மலமூத்திரமெல்லாம் நிறைந்த ஒரு சாக்கடை குழியில் ஒரு ஆண் குழந்தையை யாரோ போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதை எல்லோரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்க ராஜன் மட்டும்தான் அந்த சாக்கடையில் இறங்கி அந்த குழந்தையை அவ்வளவு நாற்றத்திலிருந்து வெளியே எடுத்து வந்தார். அந்த குழந்தை உயிருடன் தான் இருந்தது. உடனே அதற்கு முதலுதவி எல்லாம் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவராக அப்பொழுதுதான் நான் புதிதாக பொறுப்பேற்றிருந்தேன். அப்பொழுது நான் வந்துதான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருந்தது. எல்லாம் கழுவி மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை பெற்று அந்த குழந்தை மிக நன்றாக ஆனவுடன் ராஜனே அந்த குழந்தையை தானே வளர்த்து கொள்வதாக கேட்டார். அவர்களுக்கே பிறந்த பத்மாவதி, கிருத்திகா என்று 2 பெண் குழந்தைகள் இருக்கும் பொழுதும் ராஜன் இந்த குழந்தையை, ஆண் குழந்தையை நானே வளர்த்து கொள்கிறேன் என்று கேட்டார். அப்பொழுது நான் சம்மதித்தேன். இந்த பத்மாவதி தான் இன்று IPS ஆபீசராக எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக வந்திருக்கிறார். அந்த கிருத்திகா, அவருடைய ராஜனின் பெண் கிருத்திகா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மேனேஜராக இருக்கிறார். மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இவருடைய மகன் கௌதம், அது அவருடைய மகன் இல்லை.
அது இன்றுதான் அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அதுதான் சாக்கடையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட அந்த குழந்தை என்று சொல்ல ராஜனின் முகம் மட்டும் வாடிப்போனது. கௌதமிற்கு இடி தலையில் இறங்கியது போல் இருந்தது. இவர்களை எல்லாம் கிருத்திகாவையும் பத்மாவதியையும் கேட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். உங்களுக்கு அது தெரியுமா என்று. தெரியும். அவன் எங்களுடன் பிறக்கவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் இருவர் மட்டும்தான் ராஜன் மீனா தம்பதிகளின் குழந்தைகள். அவன் சாக்கடையிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று எங்களுக்கு தெரியும் என்று கூறினார்கள். தெரிந்தும் கூட ஒரு நாள் கூட அவனை அவர்கள் வேறு மாதிரி பார்த்ததே இல்லை. சொந்த தம்பியாகவே தூக்கி தூக்கி கொஞ்சி விளையாடினார்கள். இன்று வரை மாவட்ட ஆட்சித்தலைவரை தவிர வேறு யாருமே இந்த உண்மையை சொல்லவில்லை. ராஜனும் எப்பொழுதுமே ஒரு மாற்றாந்தாய் மனதோடு ராஜனும் மீனாவும் நடந்து கொண்டதே இல்லை. கௌதமிற்கு இது மிகப்பெரிய பேரிடியாக இருந்தது. இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு போய் தீபிகாவை திருமணம் செய்து கொள்ளலாம், சொத்தை பிரித்து கொள்ளலாம், ராஜாங்கமாக வாழலாம் என்று எவ்வளவோ கணக்கு போட்டான். இந்த ஒன்று மட்டும், இவன் சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டவன் என்று மட்டும் அந்த குடும்பத்திற்கு தெரிந்தால் இவனை எப்படி பார்ப்பார்கள்? அவர்கள் பார்வை எப்படி இருக்கும்? கோயிலில் கண்டெடுக்கப்பட்ட கிருத்திகாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாக்கடையில், அது மலமூத்திரமெல்லாம் நிறைந்த சேறு நிறைந்த நாற்றமடிக்கும் சாக்கடையில் யார் போட்டுவிட்டு போயிருப்பார்கள்? எவ்வளவு கேடுகட்ட ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் சாக்கடையில் தன் குழந்தை வீசி சென்றிருப்பாள். மிக நல்லவர்களாக இருக்கவும் தானே திருப்பதியிலும் பழனியிலும் கொண்டு போய் குழந்தை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் என்னை பெற்றவர்கள் மிக மிக சாக்கடையாகத்தான் இருக்க வேண்டும். என்னை கொண்டு போய் ஒரு சாக்கடையில் போட்டுவிட்டு போயிருக்கிறார்கள். அதை கூட கழுவி எடுத்து வந்து கொஞ்சம் கூட தெரிவிக்காமல் வளர்த்தவர்தான் இந்த பெரிய மனிதர். மாமன்னர் ராஜராஜ சோழனின் பூமியில் பிறந்ததால் மாமன்னர் ராஜராஜனாகவே இவர் இருப்பாரோ என்று அவனுக்கு தோன்றியது. இவ்வளவு பெரிய மனிதரா, இவ்வளவு நல்ல ஒரு மனிதரையா நான் அவ்வளவு மோசமாக நினைத்தேன். அக்காக்களா இவர்கள்? ஒருத்தி மதுரை மீனாட்சி, இன்னொருத்தி பத்மாவதி. ஆம், இவர்கள் இல்லை என்றால் நான் இப்படி வளர்ந்திருப்பேனா? என்னைக்காவது நீ சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டவன் எவ்வளவு சண்டை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அடிச்சுக்குவாங்க. எப்போவுமே ஒரு தடவை கூட அவங்கள் சொன்னதே இல்லை. மீனாவும் வேறுபாடு காட்டியதே இல்லை. இன்றுதான் அவனுக்கு மிகவும் ராஜனுக்கு ஒரே ஒரு கவலைதான். ராஜனின் கவலை என்னவென்றால் இவன் எப்படி எடுத்துக்கொள்வானோ, என்ன செய்வானோ என்பது. உடனே ஓடி வந்து தோள் மீது கை வைத்தார். அவரை இறுக்கி கட்டி கொண்டு கதறி அழுதான். அவனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது, இவர் இல்லை என்றால் இன்று நான் இல்லை. எப்பொழுதுமே என் தந்தையை நான் குழந்தையாக பார்த்து நான் வளர்க்க வேண்டும். எப்பொழுதும் இனி ரிட்டையர் ஆகிவிட்டார். இனிமேல் நான் தான் இவரை நன்றாக பார்த்து கொள்வேன் என்று அவன் முடிவெடுத்தான். ஆனால் அதற்கு அவனுடைய முடிவிற்கு முன்பு இருவர் முடிவெடுத்து விட்டார்கள். வீட்டில் ஒரே சண்டை. ஆனால் ராஜனுக்கு கிருத்திகாவிடம் வாழ்வதில் தான் விருப்பம் என்று பத்மாவதிக்கும் நன்றாக தெரியும், மீனாவுக்கும் தெரியும். நாங்கள் ஹைதராபாத்திற்கே செல்கிறோம், அவளோடே கிருத்திகாவோடே இருக்கிறோம். ஆனால் மூவரும் ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். எங்கள் குழந்தைகளை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும். நீங்கள் வளர்த்தால்தான் அது குழந்தைகளாக நன்றாக வளரும். ஒன்று மட்டும் கௌதமிற்கு புரிந்தது. சாக்கடையில் பிறந்தெடுத்து எங்கெங்கேயோ கோயில்லையும் குளங்கள்லையும் கண்டெடுத்து வளர்த்த எங்களையே இந்த அளவுக்கு வளர்த்துருக்கிறீங்க. எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வளர்த்துவீங்க என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. இல்லை, ஒரு வருடம் என் வீட்டில் என்று மற்ற பிள்ளைகள் போல் எல்லோரும் பெற்று வளர்த்த பிள்ளைகள் போல் அவர்கள் சண்டை போட்டு கொள்ளவில்லை. கொஞ்சமாவது எங்கள் கூட இருங்க. கிருத்திகா உறுதியாக சொல்லிவிட்டாள். அப்பா, பத்மாவதியின் வீடு போலீஸ்காரர் வீடு. அங்கே போனாலே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் காக்கி சட்டை மாட்டி வச்சுருக்குது. காக்கி சட்டை போட்டுக்கிட்டே சுற்றுறாங்க. அங்கே இருக்கிற ஃபோட்டோக்களில் பூரா இப்போ காக்கி சட்டையாகவே இருக்குது. அங்கே போகாதீங்க, அது கோர்ட்டு மாதிரி இருக்கும், உங்களுக்கு பிடிக்காது. அங்கெல்லாம் உங்களால் இருக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் சட்டம் பேசுவாங்க. பத்மாவதி வீடு நமக்கு வேண்டாம் என்று கூற ராஜனுக்கும் அது பிடித்திருந்தது. ஆமாம், அவர் சொல்கிறது உண்மைதான். உனக்கு வேணா போலீஸ் பிடிக்கலாம், எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களோடலாம் இருக்க முடியாது. மீனாவும் சொல்ல தீபிகாவை மறந்தே போய்விட்டான் கௌதம். இனி அவனுக்கு ராஜன் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவளை திருமணம் செய்து கொண்டு மிக நன்றாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். கிருத்திகாவிற்கும் பிள்ளை பிறந்தது. அதுவும் பெண் குழந்தையாக பிறந்தது. எப்படி இருந்ததோ, கிருத்திகா சின்ன வயதில் பழனியில் கண்டெடுக்கும் போடும்போது எப்படி இருந்தாலோ அப்படியே இருந்தது அந்த குழந்தை. மிக அழகாக இருந்தது. கௌதம் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி கொண்டே இருந்தான். ஏண்டா அப்பாக்கிட்ட கொஞ்ச நேரம் கூட. கிருத்திகா எப்போ பார்த்தாலும் திட்டிக் கொண்டே இருந்தாள். இல்லைக்கா, கொஞ்ச நாள் இருக்கட்டும், நீ போகும்போது எப்படியும் அப்பாவை கூட்டிகிட்டே போயிடுவேன். இது எவ்வளோ நாள் என்கிட்ட இருக்க போதோ தெரியல. நானும் இப்போ திருப்பி நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன். திருப்பி எவ்வளோ நாள் கழித்து நான் திருப்பி வரையணும். அது இப்போ அதுக்குள்ளே அது வளர்ந்து போயிடும். நான் தூக்க முடியாத அளவுக்கு உன் குழந்தை வளர்ந்து நிற்கும் நான் வரும்பொழுது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பெருமைப்பட்டு கொண்டான். அதை தூக்கி கொஞ்சி பெருமைப்பட்டு கொண்டான். என் அப்பாவை போல் நான் இருப்பேன். நான் எங்கிருந்தாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து நான் வளர்ப்பேன். உங்கள் இருவருக்கும் எப்பொழுதும் தெரியாமலே போகட்டும், இவர்கள் உங்கள் தாய் தந்தையர் இல்லை என்று. நீங்கள் இவர்களுக்கு பிறந்தவர்களாகவே இருங்கள். நான் சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டவனாகவே இருப்பேன். எங்கேயாவது ஒரு சாக்கடையில் இருக்கும் குழந்தையை நான் எடுத்து என் அப்பா என்னை வளர்த்தது போல் வளர்த்து ஒரு நாள் அதை இடனும் நான் சொல்வேன். இதுதான் என் வாழ்வின் லட்சியம் என்று கௌதம் நினைத்தான்.
ராஜனை பார்த்து சொன்னான். மாமன்னர் ராஜராஜ சோழன் பிறந்த பூமியில் பிறந்ததால் நிறைய பேத்துக்கு அந்த புத்தி இருக்குதான் தஞ்சாவூரில். அதுதான் என்னை மாத்திச்சு அப்படின்னு அவன் சொல்ல ராஜனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆனாலும் சிரித்து வைத்தார். லதா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இனிமேல் நான் கற்பனை பண்ணி கதை கதையாக சொல்கிறேன்.